புனித அருளானந்தர் வித்தியாலயத்தின் 75வது ஆண்டு நிறைவு விழாவும் நடைபவனியும். பட்டிருப்பு கல்வி வலயத்திற்குட்பட்ட பெரிய கல்லாறு புனித அருளானந்தர் வித்தியாலயத்தின் 75வது ஆண்டு நிறைவு விழா 30ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பழைய மாணவர்களது ஏற்பாட்டிலும் அதிபர் புவிவண்ணன் தலைமையில் தடம் அறக்கட்டளை அமைப்பின் ஸ்தாபக தலைவர் சமூக சேவகர் நிரஞ்சன் அவர்களது நிதி அனுசரணையுடன் இடம்பெற்றது. இதில் இப்பாடசாலையில் கல்வி கற்ற பழைய மாணவர்களது நடைபவனி மற்றும் வாகன பேரணி இடம்பெற்றது. இந்நிகழ்வுக்கான அனுசரணையாளராக விளங்கும் ஆஸ்திரேலியாவில் வசிக்கும் நிரஞ்சன் அவர்கள் தனது தாயின் நினைவாக தடமெனும் அறக்கட்டளை நிறுவனத்தை ஸ்தாபித்து நீண்ட நாட்களாக சமூக பணியினை தனது சொந்த நிதியில் இலவசமாக செய்து வருகின்றார். தனது தடத்தினூடாக தனது பெரிய கல்லாறு கிராமத்தில் நீண்ட காலமாக மரணம் நிகழும் அனைத்து மரண வீடுகளுக்கும் அங்கு தேவையான குடிநீர் போத்தல்கள், அத்தோடு 5000 உதவித்தொகை, அங்கு தேவைப்படும் கொட்டடைகள் மற்றும் கதிரைகள் என அனைத்தையும் இலவசமாக வழங்கி வருகின்றார். வறுமை கோட்டில் உள்ள குறிப்பாக பெண் தலைமை தாங்கும் குடும்பங்களுக்கு வாழ்வாதார உதவிகளை இலவசமாக செய்து வருகின்றார். வறுமையான நோய்வாய்ப்பட்ட உறவுகளுக்கு சிகிச்சைக்கு உதவுவதோடு உதவித்தொகையும் இவரால் வழங்கி வைக்கப்படுகின்றது. வறிய பாடசாலை மாணவர்களுக்கு வருடந்தோறும் தேவையான கற்றல் உபகரணங்களையும் சில தேவையுள்ள மாணவர்களுக்கு படிப்பிற்கான அனைத்து கொடுப்பனவுகளையும் தடம் அறக்கட்டளை மூலம் செய்து வருகின்றார். பிரபல்யமான ஆலய உற்சவங்களின் போது அங்கு கலந்து கொள்ளும் அனைத்து பக்தர்களுக்கும் தனது தடம் அமைப்பினூடாக இலவசமாக குடிநீர் போத்தல்களை வழங்கி வைத்து வருகின்றார். இவர் தனது தடம் அமைப்பினூடாக தனது கிராமம் மட்டுமன்றி அயல் கிராம மக்களுக்கும் பொது நலத்துடன் பாரிய சேவையினை தனது சொந்த நிதியில் பிரதேசம் தாண்டி மாவட்ட ரீதியாக செய்து வருகின்றமை எமது பிரதேசத்திற்கு கிடைத்த ஒரு பொக்கிசமாகும். பெரிய கல்லாற்றில் தரம் 5 புலமைப்பரிசில் பரீட்சையில் சித்தியடைகின்ற அனைத்து மாணவர்களுக்கும் வங்கியில் 5000 பணம் வைப்பும் பரிசில்களும் தொடர்ச்சியாக வழங்கி வருகின்றார். தற்போது புனித அருளானந்தர் வித்தியாலயம் பல வளப்பற்றாக்குறையுடன் மூடும் நிலையில் இருந்தது. நிரஞ்சன் அவர்களது முயற்சியால் தற்போது முன்னேற்றம் கண்டுள்ளது. இச்சேவையினை சிறப்பாக செய்து வரும் நிரஞ்சன் அவர்களுக்கு பல்வேறு மட்டங்களிலிருந்து பாராட்டுகளும் நன்றிகளும் தெரிவிக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கவை. அனைவருக்கும் வணக்கம். மட்பட் பெரியலாறு புனித அருளானந்தர் வித்தியாலயத்தின் 75வது ஆண்டு நிறைவையொட்டி பழைய மாணவர்களால் நடத்தப்படுகின்ற இந்த நடைபவனி நிகழ்விலே கலந்து கொள்ள வந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது நன்றிகள். அத்தோடு கூட இன்றைய நாளிலும் நாங்கள் பழைய மாணவர்களாக இந்த பாடசாலையின் மாணவர்களாக ஆசிரியர்களாக நாங்கள் அதிபர்களாக இந்த இடத்திலே நாங்கள் ஒன்று கூடியிருக்கின்றோம். எங்களுடைய பாடசாலையின் எழுச்சிக்கான நேரம் இது. 75 ஆண்டுகள் பழமை வாய்ந்த பாடசாலை எங்களுடைய பாடசாலை. இதன் மூலமாக எங்களுடைய பாடசாலை மேலோங்கும் என்ற ஒரு நம்பிக்கையுடனோ கூட இந்த நடைபவனியில் நாங்கள் கலந்து கொள்ளுகின்றோம். அத்தோடு கூட இந்த நிகழ்விலை முழு அனுசரணை வழங்கி கொண்டிருக்கும் தடம் அறக்கட்டளை ஸ்தாபகர் திரு ராசலிங்கம் நிரஞ்சனா அவர்களுக்கும் இந்த நேரத்திலே நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். அத்தோடு கூட நிரஞ்சனாவை பற்றி சொல்ல போனால் அவர்களுடைய தடம் அமைப்பினூடாக செய்யப்படுகின்ற அநேக விதமான பணிகள் இருக்கின்றது. முதலாவது அதிலே பார்க்க போனால் மரண வீடுகளிலே நடத்தப்படுகின்ற பொழுதோ அந்த இடத்திலே குடிநீர் போத்தல்கள் வழங்கி வைக்கப்படுகின்றது. அத்தோடு அந்த இடத்திலே தேவையான கூடாரங்கள் மற்றும் இன்னும் நிறைய தேவைகள் அந்த இடத்திலே சந்திக்கப்படுகின்றது. அத்தோடு கூட இன்னும் புலமை பரிசில் பரீட்சை எழுதுகின்ற சித்தியடைந்த மாணவர்களுக்கு 5000 ரூபாய் பணப்பரிசுடன் அத்தோடு கூட அவர்கள் வங்கியில் இடப்பட்டு அது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது. பாடசாலை மட்ட ரீதியாக அவருடைய செயற்பாடுகள் மிகவும் சிறப்பான முறையிலே அமைந்து கொண்டிருக்கின்றது. அத்தோடு கூட வறிய கோட்டுகள் இருக்கின்ற நன்றாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு அவருடைய செயற்பாடுகள் அவருடைய பங்களிப்புகள் மிகவும் சிறப்பாக இருக்கின்றது. அத்தோடு கூட
ஆலயங்கள் திருவிழாக்களிலே இந்த ஊர் மாத்திரமல்ல, பெரியகல்லாறு மாத்திரமல்ல, பல இடங்களிலே அவருடைய சேவைகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதிலே ஆலயங்கள், அந்த இடத்திலே வருகின்ற பக்தர்களுக்கு குடிநீர் போத்தல்கள் வழங்கி வைக்கப்படுகின்றன. அத்தோடு கூட பெண் தலைமை தாங்குகின்ற குடும்பங்கள் அநேகமாயிருக்கின்றத. அதை அறிந்த கட்டத்திலே அவர்களுக்கு மிகவும் சிறப்பான முறையிலே தொழில் வாய்ப்புகள் வழங்கப்பட்டு அதற்கான வசதிகளும் செய்து கொடுக்கப்படுகின்றன. இது அவர் செய்கின்ற தன்னுடைய சார்பாக, தன்னுடைய தாயின் நினைவாக அவர் செய்கின்ற சேவையாய் இருக்கின்றது. இது எங்களுடைய பெரியகல்லாற்று கிராமத்திற்கு கிடைத்த பெரும் வாய்ப்பாய் இருக்கின்றது.